This episode is brought to you by Netflix. So Netflix is basically Santa this year. 2 NFL games on Christmas Day, streaming live. At 1 p.m. Eastern, it's Cowboys, Commanders. Then at 4:30, you've got Lions, Vikings. Midwest football, playoff stakes, and probably some snow. Watching holiday football is a tradition the whole family can enjoy. Open some gifts, grab some food, settle in, and watch NFL Live on Netflix this Christmas Day. ராகவு, இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2 பேர் பக்கத்துல படுத்திருக்கோம். அப்ப ஹஸ்பண்ட் திடீர்னு எழுந்திருச்சுட்டு பாக்குறப்போ என்னோட வயிற்று மேல உட்காந்து ஒரு உருவம் என் மூஞ்சிய பார்த்தாப்லே இருக்குன்னு சொன்னாரு. அவரு அதுதான் முதல் தடவை பார்த்தாரு. அப்ப இதே அதை பார்த்த கையோட அவருக்கும் பயம் வந்துச்சு. பயம் வந்தோன்னா அவர் என்னை எழுப்பி விட்டுட்டாரு. எழுப்பி விட்டோன்னா நான் ரொம்ப கோவமா அவர்கிட்ட பேசிட்டு திருப்பி படுத்துட்டேன். அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப கருப்பா இருந்துச்சு, முடியெல்லாம் விரிச்சு போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே நீங்க அந்த கதவு கிட்ட பாத்தீங்களா? அதே மாதிரியான உருவம்? அதே மாதிரியான உருவம் தான். ஆனா அவரு பார்த்தனால என்னால அவருக்கு அவ்வளவு தெளிவா சொல்லல. சோ அதனால எனக்கு அவ்வளவுதான் தெரியல. சோ அப்ப நானும் சரி இன்னொரு கோயிலுக்கு போவோம். போய் ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க, இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கதையும் கேட்ட கையோட எங்களுக்கு ஒருவேளை அந்த வீடு தான் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு மாறணும். ஃபர்ஸ்ட் டே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் பிண்டா பண்ண ராமெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ திடீர்னு நான் படம் பார்த்துட்டே தூங்கிட்டேன்னா திடீர்னு சவுண்ட் அப்படியே ரொம்ப ஹைப்பரா ரொம்ப வால்யூம் ரொம்ப இதா ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் பயந்து எழுந்திரிச்சிட்டு பார்த்தாக்க ஒரு வேளை நான் மேபி அது இன்ஃபாரெட்னால ஏதாவது நைட் டைம்ல தான் அது இன்ஃபாரெட் வேலை செய்யுமே சொல்லிட்டு நானும் திருப்பியும் குறைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அது திருப்பியும் ஏறுது, திருப்பியும் நான் குறைக்கிறேன், திருப்பியும் அந்த வால்யூம் ஏறுது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு நான் திருப்பி 3 வாட்டி இந்த மாதிரி செஞ்சானே என்னடாதுன்னு சொல்லிட்டு டிவியை சாத்திட்டேன். டிவியை ஆஃப் பண்ணிட்டு இப்படி படுக்கிறேன். இப்படி படுத்துட்டு திடீர்னு இப்படி திரும்பி படுப்போன்னு இப்படி நேரா படுக்கிறேன். என்னோட மூஞ்சிக்கு நேரா நான் பார்த்த உருவமும் கருப்பா, வெறும் கண்ணு மட்டும் சோப்பா அப்படி இருந்துச்சு. ஸோ தென் அப்புறம் முடி இருந்துச்சா? உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாரு முடி விரிச்சு போட்ட மாதிரி? அந்த டைம்ல எனக்கு அந்த கரெக்டா தெரியல. அந்த புத்துன்னு அந்த கண்ணு மட்டும் எனக்கு அது அப்படியே ரொம்ப கோவமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இப்படி சைஸ் ஒரு மனசால சைஸ் இருந்திருக்குமா? பெருசு, ரொம்ப பெருசு. அது ஒரு வீட்டு சைட்டு வீடு ஒரு உயரமான வீடுன்னா அந்த வீட்டோட உயரத்துக்கு நிற்கும், அவ்வளோ உயரமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கவும் நிறைய என்னென்னமோ சொன்னாங்க, இதை செய் அதை செய்யன்னு என்னென்னமோ வீட்டுல சாமி கும்பிட சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணியாச்சு. கடைசியா அதுக்கப்புறமும் கூட ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் நானே நான் நைட் படுத்திருந்தேன்ல, அதுக்கப்புறம் அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்கிறேன். என் கால் மாட்டுக்கிட்ட ஒரு 10 வயசு பையன் அப்படியே அந்த 2 காலையும் மடக்கி இப்படி 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 நம்ம கூடுனாப்புல உட்காந்து இருந்தா ஒரு மாதிரி அழுகுறப்போ அப்படி உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு நான் இப்படி பார்த்தோன்னே என் தலையை தூக்கி இப்படி பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அந்த பயம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் எப்பயுமே அந்த பயத்தை காமிச்சுவேன். அந்த ஒரு 3 வருஷம் அந்த டைம்ல ஒரு 3 வருஷம் நான் அந்த மாதிரி பார்த்து ரொம்ப வீக் ஆகக்கூடாதுன்னு நானே என்னை இது பண்ணிப்பேன். அந்த டைம்ல ஒரு மாதிரி சிஜுவா ஆகும், ஹார்ட்லாம் அப்படி ஒரு மாதிரி சிஜுவா வர மாதிரி இருக்கும். தென் நான் அப்படி பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா மனசுல, நீங்க இங்க இருக்கீங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ணல, நீங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சோன்னு எங்க 2 பேத்துக்குள்ளயுமே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி, எங்களோட ஃபைனான்சியல் இஷ்யூவும் சரி, ரொம்ப ரொம்ப இதாக ஆரம்பிச்சோம், டஃப் ஆரம்பிச்சோன்னு இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம், இன்னொரு கோயிலுக்கு போறோம். இப்போ இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அப்ப அந்த ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல எல்லைக்கட்டு போடணும், நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, இல்ல நான் உங்க வீட்டுல அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டேட் கொடுக்குறாரு. அந்த டேட்ல நாங்க கால் பண்றோம். அவர் சொன்ன ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணி கால் பண்றோம் எடுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டாக்கா அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டமா, என்னால வர முடியல, நான் அடுத்த வாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்
தடங்கலாயிருச்சு. இப்போ இன்னொரு வாட்டி அதே வாரத்துல இன்னொரு நாள் கொடுக்குறாரு. நான் சொல்றேன், அப்ப திருப்பியும் கால் பண்ணி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க சின்னம்மா இறந்து போயிட்டாங்க, நான் இறப்புக்கு போறேன், ஸோ என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. யாரை போய் பார்க்கணும்னு தெரியல. பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கதை சொல்றாங்க. அப்ப எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு போட்டோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஆனா நம்ம வந்து ஃபைனான்சியலி ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு போயாச்சு. ரொம்ப பிரச்சனை நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்கும். எங்க போய் நம்ம ஏதாவது போய் செய்ய போறோம் அப்படின்னா அது தடங்களா போவோம், வாங்குற காடி ஆக்சிடென்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த 10 வருஷத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா யாராவது உதவிக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு நான் தேடுற இடமும் இன்னமும் இருக்கு. அது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.